ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 200 லிட்டரில் பயோகேஸ் டைஜஸ்டர் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பயோகேஸ் வீடியோவை பற்றி நிறையா வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா பயோகேஸ் ஸ்டோரேஜ் பேக் எப்படி செய்கிறதுங்கன்றதையும் இதில் லீக்கேஜ் ப்ராப்ளம் வர்றதை எப்படி அரெஸ்ட் பண்ணலாங்கிற இதையும் வந்து செஞ்சு போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க இந்த டைஜஸ்டர் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 இன்ச்சு சைஸு பைப் எடுத்துக்கிறோம். என்கிட்ட 2.5 இன்ச்சு தான் இருக்குது. நீங்கள் 4 இன்ச்சு கூட போட்டுக்கலாம். 4 இன்ச்சு கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு பைப்பை வந்து இப்படி வச்சு சுற்றி இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஹோல்ஸு, 3/4 டேங்க் கனெக்டரு, அதுக்கு ஒரு ஹோல்ஸு, அதாவது டேங்க் கேஸ் அவுட்புட் வருது. சீல்டிங் டைப்பில் இருக்கிறது, மோல்டிங் டைப்பில் வந்து ஒரு டேங்க் இருக்கும், ஆயில் டேங்க் இருக்கும். அந்த டேங்கை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டேங்கில் வந்து ரெடி பண்ணலாம். ஆனால் ரெடி பண்ணிங்கனாக்கா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸு சுத்தமாக வராது. அதனால இந்தமாரி மூடி ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாரி வாங்கிக்கிங்க. 200 லிட்டரு போட்டு செஞ்சுட்டு அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் கேஸ் வரலனாக்கா உங்களுக்கு தான் சிரமம். அதனால் இந்தமாரி ஓப்பனில் இருக்கிற மாரி மூடி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா நடுவில் ஒரு 2.5 இன்ச்சு பைப் சைஸுக்கு ஹோல்ஸ் போட போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே 3/4 இன்ச்சு டேங்க் கனெக்டர் நிப்பில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 2.5 இன்ச்சு பைப் சைஸ் இது ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா 3/4 இன்ச்சு பாருங்க. இதுதான் டேங்க் கனெக்டரு. டேங்க் கனெக்டர் வந்து கேஸ் அவுட்புட் லைனுக்கு யூஸ் பண்ணோம். இந்த டேங்கு எதுக்காக இந்த மூடி எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். சாணம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டியாயிரும். இந்த இவ்வளோ இதுக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இவ்வளோ தூரம் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிரும். லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுறப்ப கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வராதப்போ என்ன ஆகும்னாக்கா அந்த டேங்காக இருந்தால் நீங்கள் வந்து கலட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி அதை எடுக்க முடியாது. இதே இந்த டேங்காக இருந்தால் நீங்கள் உடனே இது ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்து அந்த அடைச்சிருக்கிறத வந்து நீங்கள் எடுத்து வெளியில் போட்டுட்டு அந்த கட்டியாக இருக்கிறத ஃபுல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுட்டு திரும்பி இதை அப்படியே வச்சு திரும்பி நம்ம வந்து எம்சியில் வச்சு சிலிக்கானு எம்சியில் ஏதாவது வச்சு அடைச்சிக்கலாம். உங்களுக்கு மறுநாளே கேஸ் வந்துடும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் அந்த ட்ரம்மை வந்து வேஸ்ட்டாக ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஓப்பன் டைப்பு டேங்க் எடுக்க சொல்கிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பைப்பு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். என்றைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஏர் லீக்கேஜ் வராது. அதனால் டைட்டாக வச்சு அப்படி நல்லா டைட்டாக இருக்கணும். என்கிட்ட இந்த பைப்போட அளவு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா என்கிட்ட துண்டாக தான் இருக்குது. அதனால இதை வந்து பிட்டாக வச்சு போடுறேன். இந்த பைப்பினுடைய அளவு வந்து பார்த்திங்கனாக்கா இவ்வளோ தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நிறைய பேர் கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அடியில் வரைக்கும் போய் முட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய சேனலில் நானும் பார்த்துருக்கேன் வீடியோ. அதனால் இது வந்து அடியில் வரைக்கும் போய் முட்டக்கூடாது. ஏன்னா இப்போ டேங்கில் வந்து டைஜஸ்டர் ஆகுறது வந்து பார்த்திங்கனாக்கா பெர்மிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து பெர்மிட்டேஷன் ப்ராசஸே நடக்கும். நீங்கள் வேஸ்ட்டை வந்து நீங்கள் அடியில் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் அவுட்புட்டு டெய்லி வேஸ்ட்டு எடுக்கிற வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அதில் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே இங்கிட்டு தான் வந்துடும். அதனால்
பைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரைவாசி இந்த அளவு இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கீழே இறக்கக்கூடாது. ஏன்னா கரெக்டாக அந்த டைஜஸ்ட் ஆகிற இடத்துல கொடுத்தீங்கன்னா மட்டும்தான், வேஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் டக்குன்னு வந்து உங்களுக்கு கேஸாக மாற்றி கொடுக்கறதுக்கு அந்த பாக்டீரியாலாம் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அடியில் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா பாதி எடுக்கும், பாதி வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் வேஸ்ட்டு வந்து நடுவில் கொடுக்குற மாதிரி கொடுங்க. பைப்பு வந்து இந்த அளவு தான் கொடுக்குறோம். இது வந்து 2.5 இன்ச் பைப்பு தான் கப்ளிங் போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட பிட்டு இல்லைனால இப்படி வச்சுருக்கேன். இது வச்சு நீங்கள் வந்து சுற்றிலும் நல்லா எம்சீல் போட்டு ஒட்டிடணும். எம்சீல் போடுறதெல்லாம் வீடியோ காட்டலாம், ஆனால் வேஸ்ட் டைம் தான் ஆகும். அதனால் இது பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக எம்சீல் வச்சுருங்க. அதேமாரி இதுலேயும் ஏர் லீக்கேஜ் ஆகாது, இதில் கேஸ் லீக்கேஜ் ஆகாது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதுலேயும் வந்து எம்சீல் வச்சுக்கோங்க. அப்புறம் இதை சுற்றியும் ஃபுல்லாக வந்து பாருங்கள், இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் ஃபுல்லாக வந்து நீங்கள் எம்சீலும் வைக்கலாம். இதில் வந்து சிலிக்கான் அப்ளை பண்ணிடுங்க. நல்லா சிலிக்கான் வந்து நல்லா அப்ளை பண்ணி அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட், இந்த 4 மூலைக்கும் வந்து வெயிட்டு கொடுத்துருங்க. வெயிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். எம்சியில் விட சிலிக்கான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதனால தான் வந்து நான் சிலிக்கானை சொல்கிறேன். வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து காஞ்சிரும். மறுநாள் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து சாணத்தை இதில் ஃபுல்லாக நிறச்சிக்கலாம். சாணத்தை வந்து இதில் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா, இது நான் 2.5 இன்ச் பைப் போட்டிருக்கேன். நீங்கள் 2.5க்கு 4 ரெடியூசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது வந்து புனல் மாரி இருக்கும். எப்படி இருக்கும், கீழே வந்து இந்த சைஸ் 2.5 இன்ச் சைஸு, மேலே வந்து 4 இன்ச் சைஸு கேட்டுக்குங்க. அது புனல் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வேஸ்ட்டு ஊற்றுறதுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எடுத்துட்டியா? இது வந்து எஃப்டிஏ, 3/4 எஃப்டிஏ. ஒரு சைடு தட்டு இருக்கும், ஒரு சைடு பேஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும். இது வந்து டஃப்லான் டேப் சுற்றி டைட் வச்சுக்கோங்க. அடுத்தது 3/4 இன்ச் பைப்பு ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கோம். சின்ன பீஸை வந்து இதில் வச்சு ஒட்டிக்குவோம். இது வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டணும். நீங்கள் பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/4க்கு அரை ரெடியூசர் எஃப்டிஏ. இது மாதிரி டஃப்லான் டேப் சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு இதில் வந்து அந்த பேஸ்ட்டை கூட போட்டுங்க. பேஸ்ட்டை போட்டு அப்ளை பண்ணிட்டு டைட் வச்சுங்க. அப்போ தான் இந்த கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகாது. நல்லா இதுலேயும் பேஸ்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா லீக்கேஜே ஆகாது. எம்சில் வைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல இது வைக்க தேவையில்லை இந்த இடத்துல, ஏன்னா வாசர் இருக்கும், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. இதை சுற்றியும் சிலிக்கான் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை சுற்றியும் சிலிக்கான் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்தது இதில் அவுட்லெட் லைனை வந்து செட் பண்ணிடுவோம். இந்த லெவலில் வச்சு, இந்த லெவலில் வந்து இது ஒரு மார்க் பண்ணி விட்டு ஹோல்ஸ் போட்டுங்க. ஹோல்ஸ் போட்டு இதை அப்படியே உள்ளே வச்சு இதை சுற்றி எம்சில் ஒட்டிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு சாணம் கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஓஸை வந்து கனெக்ஷன் பண்ணி டேரெக்டாக கொண்டு போய்ட்டு ஸ்டோரேஜ் பேக்கு இல்லை லாரி டியூப்பு ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் பண்ணி இது கொண்டு போய் கொடுத்துருங்க. ஸ்டோரேஜ் பேக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதும் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அதை போய் மறக்காமல் பார்த்துருங்க. நீங்களாக செஞ்சுக்கலாம். அதை சாணம் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லெவலில் கொடுக்கணும். இந்த லெவலில் கொடுத்தீங்கன்னா இந்த லெவல் முக்கால்வாசி இந்த லெவலுக்கு வந்து சாணம் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ஆகணும், ப்ராசஸ் ஆகணும், 10 நாளில் வந்து வரணும் அப்படின்னாக்கா ஈஸ்ட் ஒரு 1/2 கிலோ வாங்கி வெதுன்னு இருக்கிற தண்ணியில் கைப்பட்டால் சுடக்கூடாது, வெதுன்னு இருக்கணும். அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 கிலோ வேஸ்ட்டு வந்து இது உள்ளே கொடுத்துருங்க. 400 ரூபா வரும் ஈஸ்ட்டு. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாளில் குயிக்காக வந்துடும் கேஸு. இதெல்லாம் பேஸ்ட்டு போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டணும்னாக்க, இப்போ கிளைமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா மழை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நான் இதெல்லாம் பேஸ்ட்டு போட்டு உங்களுக்கு இப்போ வீடியோ காட்ட முடியாது. நீங்கள் வந்து இதெல்லாம் பேஸ்ட்டு போட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே வச்சு இது ஃபுல்லாகவுமே வந்து பேஸ்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. இதுலேயும் பேஸ்ட்டு போட்டுங்க. இதுலேயும் வந்து சுற்றி சிலிக்கான் பேஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் இன்றைக்கி செட் பண்ணுறீங்கனாக்கா மறுநாள் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஃபுல்லாக காஞ்சிரும்.
ஆனால் ஸ்டாங் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் தான். சிலிக்கானை வந்து போட்டு வச்சுக்குங்க. இந்த லீக்கேஜ் வந்து எப்படி செக் பண்ணுங்கிறதும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. சாணங்கன்னெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏர் லீக்கேஜ் இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து 10 நாள்லேயே வந்து கேஸ் வர ஆரம்பிச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி, பாய்.